ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண முதல் நாளில் வந்து வசூல் என்ன அப்படிங்கிறது வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 6 கோடி வந்து வசூலாக இருந்தது. உலகமெங்கும் 700 திரையரங்குகளில் வந்து இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்களின் வரவேற்பு காரணமாக வந்து 100 திரைகள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த படத்தை வந்து கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். 1999ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. 26 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரஜினி சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2வது நாளில் 10 கோடி வந்து வசூலாயிருக்கு. முதல் நாளில் 6 கோடி, 2வது நாளில் ஒரு ரீரிலீஸ் படம் வந்து 10 கோடி வசூலாயிருக்கு. 3வது நாளோட அந்த வசூல் நிலவரமும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் ஆன கில்லி படத்தை, அந்த விஜய் நடித்த கில்லி படம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 10 கோடி தான் வந்து வசூலாக இருந்தது. ரீரிலீஸ் செய்யப்பட்டு அதிக வசூல் வந்து 10 கோடி தான் வசூலாக இருந்தது. ஆனால் அந்த வசூலை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த படையப்பா படம் வந்து 3 நாளில் வந்து சல்லியாக நொறுக்கிருச்சு. கிட்டத்தட்ட 3 நாட்களில் வந்து படையப்பா படம் வந்து 14.8 கோடி வந்து வசூலாயிருக்கு. உலகமெங்கும். ஓகேங்களா. உலகமெங்கும் 700 தியேட்டரு, அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு 100 எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14.8 கோடி வந்து வசூலாயிருக்கு. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. படையப்பாவை பார்க்க படையெடுக்கும் மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் ஃபுல்லாக மக்கள் வெள்ளமாக வந்து நிரம்பி வழிகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா தியேட்டரும், அதாவது வந்து ரோஹிணி சினிமாஸ்லாம் கேட்கவே வேணாம். நிறைய வந்து ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. எப்படியாப்பட்ட படம் படையப்பா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அதில் வந்து அவருடைய பஞ்ச் டைலாக் மறக்கவே முடியாது. ஏன் வழி தனி வழி சீண்டாத அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊஞ்சல் சீன் மறக்கவே முடியாது. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை அப்படின்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ இது கூடவே பிறந்தது என்றைக்குமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்கிற அந்த ஊஞ்சல் சீன்லாம் மறக்கவே முடியாது. ரசிகர்களாக மறக்க முடியாத அந்த சீன்ஸ். ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்களில் எவ்வளோ வசூலாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.